குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். கடவுளின் திருநாமம் என்ற விதையில் மகத்தான சக்தி இருக்கிறது. அது அறியாமையை அழித்துவிடும். விதை எவ்வளவு மென்மையானது, முளையும் எவ்வளவு மென்மையானது என்றாலும் அது கடினமான பூமியை பிளந்து கொண்டு வெளியே வருகிறது. பூமி வெடித்து விடுகிறது. காமினி காஞ்சனத்தின் மத்தியில் வாழ்ந்தால் மனம் தடுமாறுகிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். துறவிகளுக்கு அவ்வளவாக பயமில்லை. உண்மையான துறவி காமினி காஞ்சனத்திலிருந்து விலகி வாழ்கிறான். ஆகவே சாதனைகள் செய்து வந்தால் மனத்தை எப்போதும் இறைவனிடம் வைக்க முடியும். எப்போதும் கடவுளிடம் மனத்தை செலுத்த முடிந்தவர்களே உண்மையான துறவிகள். அவர்கள் தேனீயை போன்றவர்கள். தேனீ மலர்களில் மட்டுமே அமர்ந்து தேனை பருகும். உலகில் காமினி காஞ்சனத்திற்கு இடையில் வாழ்பவர்கள் மனத்தை கடவுளில் வைக்கலாம். ஆனால் அது இடையிடையே காமினி காஞ்சனத்தை நாடி போய்விடும். அவர்கள் சாதாரண ஈ போன்றவர்கள். அது தின்பண்டத்தில் அமரும், புண்ணிலும் அமரும், மலத்திலும் அமரும். எப்போதும் மனத்தை கடவுளிடம் வை. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். பிறகு பென்ஷன் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கலாம். குருதேவரை சுற்றி பக்தர்கள் அமர்ந்திருந்தார்கள். வசதியாக ஒரு திண்டில் சாய்ந்து உட்காரும்படி குருதேவரிடம் கூறினர். ஆனால் அவர் திண்டை பயன்படுத்தாமல் அதை தள்ளி வைத்துவிட்டு அமர்ந்தார். திண்டில் சாய்ந்து உட்கார்வதா? விஷயம் என்ன தெரியுமா? அகங்காரத்தை விடுவது மிகவும் கடினம். ஆராய்ந்து பார்த்தால் அகங்காரம் சிறிதும் இல்லை என்று தோன்றும். ஆனால் அது மறுபடியும் எங்கிருந்தோ வந்து ஒட்டிக்கொள்ளும். கனவில் ஒரு பயங்கர காட்சியை பார்க்கிறாய். தூக்கம் கலைந்து விட்டது. நன்றாக விழித்து கொண்ட பிறகும் கூட நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொள்கிறது. அகங்காரமும் அது போன்றதுதான். அடித்து துரத்தினாலும் எங்கிருந்தோ வந்து சேர்ந்து விடுகிறது. அப்போது முகத்தை தூக்கி வைத்து கொண்டு எனக்கு உரிய மரியாதை தரப்படவில்லை என்பான். நான் பக்தர்களுடைய பாத தூசியின் தூசி. நீ பார்ப்பவையெல்லாம் இறைவனுடைய சக்தி. அவருடைய சக்தி இல்லாவிட்டால் யாராலும் எதையும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று, கடவுளின் சக்தி எல்லா இடங்களிலும் சமமாக வெளிப்படுவதில்லை. கடவுள் ஒரு சிலருக்கு அதிக சக்தியை கொடுக்கிறாரா என்று வித்யாசாகர் என்னை கேட்டார். அதற்கு நான், அப்படி குறைவாகவும் அதிகமாகவும் சக்தியை கொடுக்காமல் இருந்திருந்தால் உங்களை பார்ப்பதற்கு நாங்கள் ஏன் வர வேண்டும்? உங்களுக்கு என்ன 2 கொம்புகளா முளைத்திருக்கின்றன என்று கேட்டேன். கடவுள் எங்கும் நிறைந்தவர் என்ற நிலையில் எல்லா உயிர்களிலும் சமமாக இருக்கிறார். ஆனால் சக்தி வெளிப்படுவதில் வேறுபாடு இருக்கவே செய்கிறது. மனிதனுக்கு ஃப்ரீ வில், அதாவது சுதந்திர சுயேட்சை இருப்பதாக சொல்கிறார்கள். மனம் வைத்தால் நல்ல காரியமும் செய்யலாம், கெட்ட காரியமும் செய்யலாம் என்பது உண்மைதானா? உண்மையாகவே நமக்கு சுதந்திரம் இருக்கிறதா? எல்லாம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது. எல்லாம் அவரது திருவிளையாடல். சிறியது பெரியது, பலசாலி பலவீனன், நல்லது கெட்டது, நல்லவர் கெட்டவர் என்று அனைத்தையும் படைத்தவர் அவரே. இது எல்லாமே அவருடைய மாயை, அவருடைய விளையாட்டு. பாருங்களேன், ஒரு தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களும் கூட ஒன்றுபோல் இருப்பதில்லை. இறையனுபூதி பெறாத வரையில் நமக்கு சுதந்திரம் இருப்பதாகத்தான் தோன்றும். இந்த மயக்கத்தையும் மனிதனிடம் இறைவனே வைத்திருக்கிறான். இல்லாவிட்டால் பாவம் அதிகரித்துவிடும். பாவத்தை பற்றிய பயம் இல்லாமல் போய்விடும். பாவத்திற்கு தண்டனையும் இருக்காது. ஆனால் இறையனுபூதி பெற்றவனின் மனநிலை என்ன தெரியுமா? நான் எந்திரம், நீ எந்திரத்தை இயக்குபவன். நான் வீடு, நீ வீட்டில் குடியிருப்பவன். நான் தேர், நீ தேரோட்டி. நீ எப்படி இயக்குகிறாயோ அப்படி நான் இயங்குகிறேன். நீ எப்படி பேச வைக்கிறாயோ அப்படி நான் பேசுகிறேன். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஞானம் உதித்தால் விவாதிப்பதற்கான விருப்பம் மறைந்துவிடும். கடவுளை பற்றி யாராவது சொன்னால் மக்கள் நம்புவதில்லை. நான் இறைவனை தரிசித்திருக்கிறேன் என்று மகான் சொன்னால் கூட சாதாரண மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர் உண்மையில் பகவானை தரிசித்தவராக இருந்தால் எங்களுக்கு காட்டட்டுமே என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நாடி பிடித்து பார்ப்பதை ஒரே நாளில் கற்றுக்கொள்ள முடியுமா? வைத்தியருடன் பல நாள் அலைய வேண்டும். அப்போதுதான் எது கபநாடி, எது வாயு நாடி, எது பித்த நாடி என்று தெரிந்து கொள்ள முடியும். நாடி பார்ப்பதை தொழிலாக கொண்டிருப்பவர்களுடன் சேர்ந்து பழக வேண்டும். இது இன்ன நம்பர் நூல் என்று எல்லோராலும் சொல்லிவிட முடியுமா?
நூல் தொழில் செய், அவர்களின் கடையில் சில நாள் தங்கியிரு. அப்போதுதான் எது 40ஆம் நம்பர் நூல், எது 49ஆம் நம்பர் நூல் என்று சட்டென்று பிரித்து சொல்ல முடியும். ஸ்ரீராமகிருஷ்ணர் தேவியின் திருவுருவை காட்டி பேசினார். ஆஹா, இந்த இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது! தேவி இந்த இடம் முழுவதையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது. இத்தகைய தரிசனம் எவ்வளவு ஆனந்தம்! சுகபோக நாட்டமும் சோகங்களும் எல்லாம் ஓடிவிடுகின்றன. அப்படியானால் அருவக்கடவுளை தரிசிக்க இயலாதா? அப்படியல்ல. ஆனால் உலகியல் எண்ணத்தின் நிழல் இருந்தால் கூட அது முடியாது. ரிஷிகள் அனைத்தையும் துறந்து அகண்ட சச்சிதானந்தத்தை தியானித்தனர். இப்போது பிரம்ம சமாஜத்தினர் இறைவனை அசையாத பொருளே, உணர்வு பொருளே என்றெல்லாம் பாடுகிறார்கள். ஆனால் எனக்கு அது வறண்டதாகப்படுகிறது. பாடுபவர்கள் அதன் இனிமையை அனுபவிக்கவில்லை. வெள்ள பானகத்தில் திருப்தியடைந்தவன் கற்கண்டு பானகத்தை தேடமாட்டான். அருவம் அருவம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எதையுமே பெறுவதில்லை. அவர்களுக்கு வெளியேயும் இல்லை, உள்ளேயும் இல்லை. எப்போதும் இறைவனின் திருநாமத்தையும் மகிமையையும் பாட வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். பழைய பாத்திரத்தை தினமும் துலக்க வேண்டும். ஒரு முறை துலக்குவதில் என்ன பயன்? மேலும் விவேகமும் வைராக்கியமும் வேண்டும். வாழ்க்கை நிலையற்றது என்ற உணர்வு வேண்டும். இல்லறத்தை துறப்பது நல்லதா? எல்லோருக்கும் அது நல்லதல்ல. சுகபோகங்களை அனுபவித்து தீர்க்காதவர்கள் வாழ்க்கையை துறக்கக்கூடாது. அப்படியானால் அவர்கள் இல்லறத்திலேயே இருக்க வேண்டியதுதானா? ஆம், அவர்கள் பற்றின்றி கடமைகளை செய்ய முயற்சிக்க வேண்டும். கையில் எண்ணெய் பூசிக்கொண்டு பலாப்பழத்தை அறுக்க வேண்டும். பெரிய மனிதர்களின் வீட்டு வேலைக்காரி எல்லா வேலைகளையும் செய்கிறாள். ஆனால் அவளது மனம் கிராமத்தில் உள்ள சொந்த வீட்டையே நினைத்து கொண்டிருக்கும். இதுதான் நிஷ்காம கர்மம், பற்றின்றி வேலை செய்வது. இதுதான் மனதளவில் துறவு. நீங்கள் மனதளவில் துறக்க வேண்டும். துறவியர் புறத்திலும் மனத்தளவிலும் துறப்பார்கள். சுகபோகங்களை அனுபவித்து தீர்ப்பது என்றால் என்ன? காமினி காஞ்சனம் சுகபோகம். கடும் காய்ச்சல் கண்ட நோயாளியை ஊறுகாயும் தண்ணீரும் இருக்கின்ற அறையில் வைப்பது ஆபத்து. பணம், பொன், புகழ், உடல் சுகம் இவற்றை ஒருமுறை அனுபவிக்காவிட்டால், இந்த சுகபோகங்களை அனுபவித்து தீர்க்காவிட்டால் இறைவனுக்கான மன இயக்கம் ஏற்படுவதில்லை. வித்யாசக்தியான பெண்களும் உள்ளனர், அவித்யாசக்தியான பெண்களும் உள்ளனர். வித்யாசக்தியான பெண் இறைநிறையில் நம்மை அழைத்து செல்கிறாள். அவித்யாசக்தியான பெண்ணோ நாம் தெய்வத்தை மறக்குமாறு செய்துவிடுகிறாள். உலகியல் வாழ்க்கையில் நம்மை மூழ்கடிக்கிறாள். இறைவனின் மகாமாயையால் உலக வாழ்க்கை நடந்து வருகிறது. இந்த மாயையில் வித்யாமாயை, அவித்யாமாயை இரண்டும் உள்ளது. வித்யாமாயையை சார்ந்தால் சத்சங்கம், ஞானம், பக்தி, பிரேமை, வைராக்கியம் இவையெல்லாம் உண்டாகின்றன. அவித்யாமாயை என்பது பஞ்சபூதங்களும் புலன்களின் சுகபோகங்களுக்கு காரணமான உருவம், சுவை, மனம், ஸ்பரிசம், ஓசை என்பனவும் ஆகும். புலன்களின் இன்பத்திற்கு காரணமான அனைத்தும் நாம் இறைவனை மறக்கும்படி செய்கின்றன. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். அவித்யை அறியாமையை உண்டாக்குமானால் இறைவன் அவித்யையை ஏன் படைத்திருக்கிறார்? அது அவருடைய விளையாட்டு. இருள் இல்லாவிட்டால் ஒளியின் பெருமையை உணர முடியாது. துன்பம் இல்லாவிட்டால் இன்பத்தை புரிந்து கொள்ள முடியாது. தீமை இருப்பதால் தான் நன்மையை அறிய முடிகிறது. தோல் இருப்பதால் தான் மாங்காய் பக்குவம் அடைகிறது, பழுக்கிறது. பழம் பழுத்துவிட்டால் தோலை இறைந்து விட வேண்டும். மாயையாகிய தோல் இருப்பதால் தான் படிப்படியாக பிரம்மஞானம் உண்டாகிறது. வித்யாமாயை, அவித்யாமாயை இரண்டும் மாம்பழத்தின் தோலுக்கு சமம். இரண்டுமே தேவை. நீங்கள் உருவ வழிபாட்டை நம்புவதில்லை. சரி, உருவ வழிபாடு உங்களுக்கு பிடிக்கவில்லை. உங்கள் போக்கு அத்தகையது. நீங்கள் ஈர்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்களேன். ராதைக்கு கண்ணனிடம் இருந்த ஈர்ப்பை, அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். உருவ வழிபாட்டினர் காளி, துர்க்கை போன்ற தெய்வங்களை எப்படி வழிபடுகிறார்களோ, அம்மா அம்மா என்று உள்ளம் உருகி அவர்களை அழைத்து அவர்களை எவ்வளவு நேசிக்கிறார்கள். அந்த மனநிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உருவத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பாதகமில்லை. வைராக்கியம் எப்படி உண்டாகிறது?
அது ஏன் எல்லோருக்கும் உண்டாவதில்லை? சுகபோக நாட்டம் தணியாவிட்டால் வைராக்கியம் தோன்றாது. குழந்தைக்கு மிட்டாயும் பொம்மையும் கொடுத்து தாயை அதிக நேரம் மறந்திருக்க செய்யலாம். ஆனால் மிட்டாயை தின்பதும் பொம்மை விளையாட்டும் முடிந்துவிட்டால் அம்மாவிடம் போக வேண்டும் என்று அது சொல்லும். தாயிடம் அழைத்து போகாவிட்டால் பொம்மையை வீசி எறியும். உரத்த குரலில் அழத் தொடங்கும். குரு இல்லாமல் ஞானம் பெற முடியாதா? சச்சிதானந்தம்தான் குரு. குரு வடிவில் ஒரு மனிதர் உன் உள்ளத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவாரானால் சச்சிதானந்தமே அந்த வடிவத்தில் வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள். குரு ஒரு நண்பனைப் போல் கையை பிடித்து அழைத்து செல்கிறார். இறைக்காட்சிக்கு பிறகு குரு சீடன் உணர்வு இருக்காது. அது ஒரு குழப்பம். அங்கே குருவும் இல்லை, சீடனும் இல்லை. அதனால்தான் ஜனகர் சுகதேவரிடம் பிரம்மஞானம் வேண்டுமானால் முதலில் குரு தட்சிணையை கொடுத்துவிடு என்றார். ஏனெனில் பிரம்மஞானம் வந்துவிட்டால் குரு சீடன் வேறுபாடு இருக்காது. இறைக்காட்சி கிடைக்காத வரையில்தான் குரு சீடன் உறவு. உருவம் அருவம் இரண்டும் உண்மை. அருவத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வது எதை போன்றது தெரியுமா? 7 துளையுள்ள புல்லாங்குழல் இருந்தும் அதை கொண்டு ஒரே சுருதியை ஒருவன் வாசிப்பது போன்றது. மற்றொருவனோ அதில் எத்தனையோ ராகங்களை எழுப்புகிறான். அதுபோல் உருவக்கடவுளை வழிபடுவோர் சாந்தம், தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம், மதுரம் என்று எவ்வளவோ பாவனைகளில் அனுபவிக்கின்றனர். விஷயம் என்ன தெரியுமா? எப்படியாவது அமுதக்கடலில் விழ வேண்டும். இறைவனை துதித்து பாடியோ அல்லது வேறு ஒருவர் உன்னை பிடித்து தள்ளுவதாலோ அல்லது நீயாக விழுவதாலோ எப்படியோ அந்த கடலில் விழுந்தால் போதும். எப்படி விழுந்தாலும் பலன் ஒன்றுதான். இரு சாராரும் மரணமில்லா பெருநிலையை அடையவே செய்வார்கள். சச்சிதானந்தம் ஒரு எல்லையற்ற நீர்ப்பரப்பு. குளிர் காரணமாக தண்ணீர் பெருங்கடலில் சில இடங்களில் பனிக்கட்டியாகி விடுகிறது. அதேபோல் பக்தி என்னும் குளிர்ச்சியின் காரணமாக சச்சிதானந்தம் பக்தர்களுக்காக உருவம் தாங்குகிறார். புலன்களுக்கு எட்டாத அந்த உணர்வுமயமான உருவத்தை நம் முனிவர்கள் கண்டார்கள். அவருடன் பேசினார்கள். பக்தர்களோ பிரேமை சரீரத்தை பெற்று பகவதி தனுவை பெற்று அந்த உணர்வுமயமான இறைவனை காண்கின்றனர். மனம் வாக்கிற்கு எட்டாதது பிரம்மம். ஞானசூரியனின் சூட்டினால் உருவத்துடன் கூடிய பனிக்கட்டிகள் உருகிவிடுகின்றன. பிரம்மஞானத்திற்கு பிறகு, நிர்விகல்ப சமாதிக்கு பிறகு மீண்டும் அதே அனுபவம். மன வாக்கிற்கு எட்டாத எல்லையற்ற உருவமற்ற பிரம்ம அனுபவம். பிரம்மத்தின் இயல்பை வார்த்தைகளால் சொல்ல இயலாது. வாய் மௌனமாகிவிடும். எல்லையற்ற ஒன்றை வார்த்தைகளில் கூறி புரிய வைக்க யாரால் முடியும்? பறவை எவ்வளவுதான் உயரத்தில் பறந்தாலும் அதற்கும் மேல் இடங்கள் உள்ளன. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். கேதாருக்கு மறுபக்கம் எப்போதுமே பனி மூடி கிடக்கின்ற மலை உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். மலை மேல் நெடுந்தூரம் ஏறி செல்பவர்களால் திரும்பி வர முடியாது. உச்சியில் என்ன இருக்கிறது, அங்குள்ள நிலைமை என்ன என்பதை அறிவதற்காக சென்ற யாரும் திரும்பி வந்து செய்தியை தரவில்லை. இறைவனை கண்டால் மனிதன் ஆனந்த பரவசத்தில் தன்னை இழக்கிறான், மௌனியாகிறான். அந்த அனுபவத்தை நமக்கு யார் சொல்வது, யார் புரிய வைப்பது? 7 வாசல்களுக்கு அப்பால் அரசர் உள்ளார். ஒவ்வொரு வாசலிலும் அதிகாரமும் அந்தஸ்தும் உள்ள ஒருவர் அமர்ந்துள்ளார். ஒவ்வொரு வாசலிலும் சீடன் குருவிடம் இவரா அரசர் என்று கேட்கிறான். குரு இல்லை, இவரல்ல என்று கூறுகிறார். 7வது வாசலை அடைந்ததும் அங்கே கண்ட காட்சியால் சீடன் அப்படியே பேச்சற்று நின்று விடுகிறான். ஆனந்தத்தில் மூழ்குகிறான். இவர்தான் அரசரா என்று கேட்க வேண்டிய அவசியம் அவனுக்கு ஏற்படவில்லை. பார்த்த மாத்திரத்திலேயே அவனது சந்தேகங்கள் எல்லாம் பறந்துவிட்டன. ஆக்கல், அழித்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களை செய்யும்போது இறைவனை சகுண பிரம்மம், ஆத்யாசக்தி என்றெல்லாம் சொல்கிறோம். முக்குணங்களை கடந்த நிலையில் அவரை நிர்குண பிரம்மம், மன வாக்கிற்கு எட்டாதவர் பரபிரம்மம் என்று கூறுகிறோம். இறைவனுடைய மாயையில் வீழ்ந்து மனிதன் தன் சொந்த இயல்பை மறந்து விடுகிறான். தந்தையாகிய இறைவனின் எல்லையற்ற செல்வத்திற்கு தானே வாரிசு என்பதை மறந்து விடுகிறான். அவருடைய மாயை முக்குணமயமானது. இந்த 3 குணங்களும் திருடர்கள்தான்.
எல்லாவற்றையும் கவர்ந்து கொள்கின்றனர். சொந்த இயல்பை மறக்க செய்கின்றன. சத்துவம், ரஜஸ், தமஸ் என்பவை அந்த 3 குணங்கள். இவற்றுள் சத்துவகுணம் மட்டுமே இறைவனை அடைவதற்கான வழியை காட்டும். ஆயினும் சத்துவகுணத்தால் கூட இறைவனிடம் நம்மை சேர்ப்பிக்க முடியாது. தமோகுணத்தால் அழிவு உண்டாகிறது. ரஜோகுணம் மனிதனை உலக வாழ்க்கையில் கட்டி வைக்கிறது. பலவிதமான காரியங்களில் அவனை பிணைக்கிறது. இறைவனை மறக்க செய்கிறது. சத்துவகுணம் மட்டுமே இறைநெறியை காட்டுகிறது. கருணை, தர்மம், பக்தி முதலானவை சத்துவகுணத்திலிருந்துதான் வருகின்றன. படிக்கட்டில் கடைசி படி போன்றது சத்துவகுணம். அதற்கு பிறகு மாடி. மனிதனின் உண்மையான இருப்பிடம் பரபிரம்மம். முக்குணங்களை கடக்காவிட்டால் பிரம்மஞானம் கிடைக்காது. கோயிலை வணங்குவதால் என்ன லாபம் என்று நரேந்திரன் ஒரு சமயம் என்னை கேட்டான். கோயிலை கண்டால் இறைவனை பற்றிய எண்ணம் மனதில் எழுகிறது. விழிப்புணர்ச்சி உண்டாகிறது. எங்கே அவரை பற்றி பேசுகிறார்களோ அங்கே அவர் எழுந்தருள்கிறார். அங்கே எல்லா தீர்த்தங்களும் கூடுகின்றன. இப்படிப்பட்ட இடங்களை பார்க்கும்போது மனதில் இறைவனை பற்றிய எண்ணங்களே எழுகின்றன. ஒரு பக்தன் கருவேல மரத்தை கண்டதும் பரவச நிலையை அடைந்தான். ஏனெனில் அந்த மரத்திலிருந்துதான் ராதாகாந்தர் கோவில் தோட்டத்திற்கான கோடாரியின் கைப்பிடி செய்யப்பட்டிருந்தது. மற்றொரு பக்தன் தனது குரு வசிக்கும் பகுதியை சேர்ந்த மக்களை கண்டாலே பரவச நிலை அடைந்து விடுவான். அவ்வளவு குரு பக்தி. மேகத்தையோ நீல துணியையோ படத்தையோ கண்டால் போதும், ராதையிடம் கிருஷ்ணனின் உணர்வு கிளர்ந்து எழுந்துவிடும். பித்து பிடித்தவளைப் போல் எங்கே என் கிருஷ்ணன் என்று இங்குமங்கும் ஏக்கத்துடன் தேடுவாள். இறைவனை எவ்வாறு பெறலாம்? அவரை நேசிக்க வேண்டும். மேலும் இறைவனே உண்மை, உலகம் நிலையற்றது என்பதை இடைவிடாமல் ஆராய வேண்டும். அரச மரம்தான் உண்மை. அதன் பழம் 2 நாட்களுக்கு மட்டுமே. காமம், கோபம் முதலிய பகைவர்கள் உள்ளனரே, என்ன செய்வது? அந்த 6 பகைவர்களின் போக்கையும் இறைவனிடம் திருப்பிவிடு. ஆன்மாவுடன் கலந்து ஆனந்தம் அடை. இதுதான் காமம். இறைவனை அடையும் வழியில் நம்மை தடுப்பவர்களிடம் கோபம் கொள். அவரை அடைய வேண்டும் என்ற பேராசை கொள். எனது எனது என்று கூற வேண்டுமானால் கடவுளையே அதற்கு அடிப்படையாக்கிக் கொள். உதாரணமாக, எனது ராமன், எனது கிருஷ்ணன் என்று சொல். அகங்காரம் கொள்ள வேண்டுமானால் விபீஷணனைப் போல் நான் ராமனை வணங்கியுள்ளேன், இந்த தலை வேறு யாரையும் வணங்காது என்ற அகங்காரம் கொள். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். எல்லாம் இறைவன் செயலாகுமானால் பாவத்திற்கு நான் பொறுப்பாளி அல்லவே. இறைவன்தான் எல்லாம் செய்பவர், என்னால் ஆவது ஒன்றுமில்லை என்ற திட நம்பிக்கை இருப்பவனால் பாவச் செயல்கள் செய்ய முடியாது. நாட்டியம் ஆடுவதை கற்றுத் தேர்ந்தவள் தாளம் தவறி ஆடவே மாட்டாள். உள்ளம் தூய்மை அடையாவிட்டால் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையே வராது. இடையிடையே இவ்வாறு ஒன்று கூடி இறைவனை பற்றி பேசுவதும் அவருடைய பெயரையும் மகிமையையும் பாடுவதும் மிகவும் நல்லது. ஆனால் உலகியல் மனிதர்களின் பக்தி கண நேரத்திற்கே. பழுக்க காய்ச்சிய இரும்பின் மீது விழுந்த நீர்த்துளி எவ்வளவு நேரம் தங்கியிருக்குமோ அவ்வளவு நேரத்திற்கே தங்கும். விரோத உணர்ச்சி நல்லதல்ல. சாக்தர்களும் வைணவர்களும் வேதாந்திகளும் சண்டையிடுகின்றனர். இது நல்லதல்ல. பத்மலோச்சனர் பரதுவானின் அரசவை பண்டிதர். ஒரு சமயம் சபையில் சிவன் பெரியவரா பிரம்மா பெரியவரா என்று வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. எனக்கு தெரியாது, நான் சிவனையும் சந்தித்ததில்லை, பிரம்மாவையும் சந்தித்ததில்லை என்று பத்மலோச்சனர் அருமையாக பதிலளித்தார். மன இயக்கம் இருக்குமானால் எல்லா வழிகளாலும் இறைவனை அடையலாம். ஆனால் நிஷ்டை இருப்பது நல்லது. இந்த நிஷ்டா பக்திக்கு அவ்யபிச்சாரிணி பக்தி என்றும் ஒரு பெயரும் உண்டு. ஒரு மரம் கிளைகள் இல்லாமல் நேராக மேல் நோக்கி செல்வது போன்றது நிஷ்டா பக்தி. மரம் பல்வேறு கிளைகளுடன் இருப்பது போன்றது வெபிச்சாரிணி பக்தி. கோபியரிடம் நிஷ்டா பக்தி இருந்தது. கழுத்தில் மஞ்சள் நிற மாலை அணிந்த, தலையில் மகிழ் இறகு சூட்டிய இடை சிறுவனான பிருந்தாவன கிருஷ்ணனை தவிர வேறு யாரையும் அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். தலையில் கிரீடத்துடன் அரசனாக மதுராவில் கிருஷ்ணனை கண்டதும் கோபியர் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டனர். யாரடி இவன்? இவனுடன் பேசி நாம் இன்னொருவனை நாடியவர்களாகி விடுவோமோ என்று பேசிக்கொண்டனர்.
மனைவி கணவனுக்கு செய்யும் சேவையும் நிஷ்டா பக்திதான். மைத்துனனுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் அவள் உணவு பரிமாறுகிறாள், கை கழுவ தண்ணீர் கொடுக்கிறாள். என்றாலும் கணவனிடம் அவளது உறவு தனிப்பட்டது. இதுபோன்றே ஒருவன் தன் மதத்தில் ஈடுபாடு கொள்ளலாம். அதற்காக மற்ற மதங்களை வெறுக்க வேண்டியதில்லை. மாறாக பிற மதத்தினரிடம் இனிமையாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லறத்தாரிடம் துன்பங்களை பற்றியே கூறுவது நல்லதல்ல. அவர்களுக்கு ஆனந்தம் வேண்டும். ஏழைகளால் 1-2 நாட்கள் பட்டினி கிடக்க முடியும். ஆனால் சாப்பாட்டிற்கு சற்று தாமதமாவதையே தாங்க முடியாதவர்களிடம் கஷ்டங்களையும் கண்ணீரையும் பற்றி கூறுவது நல்லதல்ல. எப்போதும் பாவம் பாவம் என்றா சொல்லிக் கொண்டிருப்பது? ஆனந்தமாக இரு. உலக வாழ்க்கை, முக்தி இரண்டும் இறைவனது விருப்பப்படி நடப்பவை. அவர்தான் நம்மை உலக வாழ்க்கையாகிய அறியாமையில் வைத்திருக்கிறார். அவரே விரும்பி நம்மை அழைக்கும்போது முக்தி கிடைக்கிறது. குழந்தை விளையாட சென்றுள்ளான். சாப்பிடும் நேரம் வந்ததும் தாய் அவனை அழைக்கிறாள். தேவி ஒருவனுக்கு முக்தி அளிக்கும்போது அவனுக்கு சாதுக்களின் தொடர்பை தருகிறாள். தன்னை அடைவதற்காக அவனது மனம் இயங்கும்படி செய்கிறாள். எப்படிப்பட்ட மன இயக்கம்! வேலை போன குமாஸ்தாவின் மனம் எப்படி துடிக்குமோ அப்படிப்பட்ட இயக்கம். ஏதாவது வேலை காலி இருக்கிறதா என்று கேட்டபடியே அவன் தினமும் பல ஆபீஸ்களில் ஏறி இறங்குவான். அதுபோல் மன இயக்கம் வந்தால் இறைவனை எப்படி பெறலாம் என்று அவன் துடிதுடிப்பான். சிலர் மீசையை முறுக்கிவிட்டு வெற்றிலையும் போட்டுக்கொண்டு கால் மேல் கால் போட்டபடி அட்டகாசமாக உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களால் இறைவனை அடைய முடியாது. சாதுக்களின் தொடர்பால் மன இயக்கம் ஏற்படுமா? ஆம், ஏற்படலாம். ஆனால் ஆஷாட புதிக்கு ஏற்படாது. சாதுக்களின் சுரை குடுக்கை அவர்களுடன் 4 தீர்த்தங்களுக்கும் சென்று வருகிறது. இருந்தாலும் அது எப்படி இருந்ததோ அப்படியேதான் இருக்கிறது. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். கோபியர் காத்தியாயனி பூஜை செய்தனர். எல்லோரும் மகா மாயையான அந்த ஆத்யாசக்திக்கு அடங்கியவர்கள். அவதார புருஷர்கள் கூட மாயையின் துணையை கொண்டே தங்கள் காரியங்களை செய்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் ஆத்யாசக்தியை வழிபட்டனர். பாருங்களேன், ராமர் சீதைக்காக எவ்வளவு அழுதார். 5 பூதங்களில் அகப்பட்டு பிரம்மமே கிடந்து அழுதது. இரண்யாட்சனை கொன்ற பிறகும் வராகமூர்த்தி குட்டிகளுடன் சுகபோகத்தில் மூழ்கி கிடந்தார். தம்மை மறந்து குட்டிகளுக்கு பால் கொடுப்பதில் ஆழ்ந்திருந்தார். தேவர்கள் கலந்தாலோசித்து சிவபெருமானை அனுப்பினர். சிவன் வராகமூர்த்தியிடம் சென்று, நீ ஏன் உன்னை மறந்து இருக்கிறாய் என்று கேட்டபோது, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று கூறிவிட்டார் அவர். சிவன் தனது சூலத்தினால் வராக உடலை கழித்தார். அப்போதுதான் அவர் சொந்த இருப்பிடத்திற்கு சென்றார். மாயை அப்படிப்பட்டது. கோபியரின் பக்தி பிரேம பக்தி. அவ்யபிச்சாரிணி பக்தி, நிஷ்டா பக்தி என்று 2 பக்தி உண்டு. வியபிச்சாரிணி பக்தி எது தெரியுமா? ஞான மிஸ்ர பக்தி. அதாவது கிருஷ்ணரே எல்லாமுமாக ஆகியிருக்கிறார், அவரே பரபிரம்மம், அவரே ராமர், அவரே சிவன், அவரே சக்தி என்ற ஞானம் கலந்த பக்தி. ஆனால் இதுபோன்ற ஞானம் பிரேம பக்தியில் இல்லை. எப்படி தெரியுமா? வீட்டிலுள்ள மருமகளைப் போல் மைத்துனர், மாமியார், மாமனார், கணவர் என்று வீட்டிலுள்ள எல்லோருக்குமே பணிவிடைகளை அவள் செய்கிறாள். கை கால் கழுவுவதற்கு தண்ணீர் கொண்டு வந்து தருகிறாள், துண்டு எடுத்து தருகிறாள், உட்காருவதற்கு ஆசனம் போடுகிறாள். ஆனால் கணவனிடம் அவள் கொண்டுள்ள தொடர்பு தனிப்பட்டதாகும். அந்தோ ஆண்கள் எதையும் புரிந்து கொள்வதற்கு பெண்கள் விடுவதே இல்லை. என் மனைவி புத்திசாலி என்கிறார் கேப்டன். பேய் பிடித்திருக்கும் ஒருவனுக்கு தனக்கு பேய் பிடித்திருக்கிறது என்ற விவரமே தெரியாது. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று தான் அவன் சாதிப்பான். இந்த பிரேம பக்தியில் 2 விஷயங்கள் உண்டு. நான், எனது. நான் அல்லாமல் கோபாலனை வேறு யார் பார்த்து கொள்வார்கள்? அவனுக்கு வேண்டியதை நான் செய்யாவிட்டால் அவனுடைய உடல்நலம் அல்லவா கெட்டு போய்விடும் என்று யசோதை நினைத்தாள். கிருஷ்ணன் கடவுள் என்ற எண்ணம் அவளிடம் இல்லை. மேலும் எனது, அதாவது கோபாலன் என்னுடையவன் என்ற எண்ணமும் அவளிடம் இருந்தது. உத்தவர் யசோதையிடம், அம்மா, உன் கண்ணன் இருக்கிறானே, அவன் சாட்சாத் பகவான், அவன் ஜெகத் சிந்தாமணி, அவன் சாதாரண மனிதன் அல்ல என்று சொன்னார்.
அதற்கு யசோதை, அப்பா, நான் உன்னுடைய சிந்தாமணியை பற்றி கேட்கவில்லை. என்னுடைய கோபாலன் எப்படி இருக்கிறான் என்றுதான் கேட்கிறேன் என்றாள். கோபியரின் நிஷ்டைதான் எப்படிப்பட்டது! மதுராவில் வாசற்காவலனிடம் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி அரசவைக்குள் சென்றார்கள். காவலன் அவர்களை கிருஷ்ணரிடம் அழைத்து சென்றான். ஆனால் மகுடம் தரித்த ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டதுமே தலையை குனிந்து கொண்டார்கள். மகுடம் தரித்துள்ள இவன் யாரடி? இவனுடன் பேசி நாம் வழி தவறியவர் ஆவதா? பீதாம்பரம் அணிந்த மோகன மயில் பீலி சூடிய நமது அந்த பிராணவல்லபன் எங்கே என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டார்கள். கோபியரின் நிஷ்டைதான் எப்படிப்பட்டது பார்த்தீர்களா? ஞானம் கலந்த பக்தி, பிரேம பக்தி, இவற்றில் எது நல்லது? பகவானிடம் ஆழ்ந்த அன்பு உண்டாகாமல் பிரேம பக்தி ஏற்படாது. மேலும் பகவான் என்னுடையவர் என்ற அறிவும் வேண்டும். 3 நண்பர்கள் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு புலி வந்துவிட்டது. அவர்களில் ஒருவன், சகோதரர்களே, நாம் செத்தோம் என்று சொன்னான். இரண்டாமவன், நாம் ஏன் சாக வேண்டும்? வாருங்கள், பகவானிடம் பிரார்த்தனை செய்வோம் என்று சொன்னான். மூன்றாமவனோ, வேண்டாம், பகவானை நாம் ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும்? வாருங்கள், இந்த மரத்தில் ஏறிக்கொள்ளலாம் என்றான். நாம் செத்து ஒளிந்தோம் என்று சொன்னவன், பகவான் இருக்கிறார், அவர் நம்மை காப்பாற்றுவார் என்ற உண்மையை அறியவில்லை. வாருங்கள், பகவானிடம் பிரார்த்தனை செய்வோம் என்று சொன்னவன் ஞானி. பகவான்தான் படைத்தல், காத்தல், அழைத்தல் எல்லாம் என்ற உணர்வு அவனுக்கு இருந்தது. பகவானை நாம் ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும்? வாருங்கள், இந்த மரத்தில் ஏறிக்கொள்ளலாம் என்று சொன்னவன் இருக்கிறானே, அவனுடைய உள்ளத்தில்தான் பிரேமை உதித்திருந்தது, அன்பு தோன்றியிருந்தது.